Hello guys, today topic இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ரெட்டிகுலம் எண்டோதீலியம் சிஸ்டம். This is macrovax. டெஃபினிஷன் என்ன சொல்றாங்க? ரெட்டிகுலம் எண்டோதீலியம் சிஸ்டம்னா அது திஸ் மேக்ரோவேக்ஸ் இன்னொரு நேம் அதர் நேம் இருக்கு. இந்த சிஸ்டம் என்னன்னா பிக்மெட்டிக்கா பேகோசைட்டிக் செல்னு சொல்றாங்க. இந்த திஸ் மேக்ரோவேக்ஸில் டெஃபினிஸ் மெக்கானிசம் அவர் பாடி நம்ம பாடியில் டிவைன்ஸ் மெக்கானிசம் அவர் பாடி அந்த ஃபங்க்ஷனாக செய்யுது. நெக்ஸ்ட் வந்து ரெட்டிகுலர் எண்டோதீலியல் சிஸ்டமில் 2 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று எண்டோதீலியல் லிவிங் ஆன் வாஸ்குலர் அண்ட் லிம்பேட்டிக் நோட். த கனெக்டிவ் டிசீஸ் ஆஃப் அதர் ஆர்கான் லிவன்ஸ் லிவர்ஸ் லங்ஸ் அண்ட் லிம்பேட்டிக் நோ போன் மேரோ எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் மேக்ரோஃபேக்ஸ்னால் இதுதான் டயக்ராமு. மேக்ரோஃபேக்ஸ்னால் இஸ் லார்ஜ் டைவிரியா மோனோசைட். த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபேகோசைட்டிக்ஸ். இந்த மேக்ரோஃபேக்ஸ் இதோட டெஃபினிஷன் என்னன்னா லார்ஜ் ஃபேகோசைட்டிக் செல். நெக்ஸ்ட் classify the reticulum endothelial system and this is macrophage. Reticulum endothelial is 2 types இருக்கு. One fixed reticulum endothelial cell and wanting reticulum endothelial cyst. Fixed endothelial cyst என்னன்னா fixed reticulum endothelial cell, this also called histiocytic. This cell located in a cyst. Tissues macro present in the following என்னென்ன ஏரியாவில் வந்து இது வந்து ஃபிக்ஸ்டு ரெட்டிகுலர் எண்டோதீலியம் வந்து செல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒன்று கனெக்டிவ் திஸ் அண்ட் எபித்திலியம் ஆர் பிளட் அண்ட் சென்சாய்ட் அண்ட் ரெட்டிகுலம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் லங்ஸ் அண்ட் சப்க்யூட் நர்வ் திஸ். கனெக்டிவ் திஸில் எங்கெங்கே இந்த ஃபிக்ஸ்டு எண்டோதீலியம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ரெட்டிகுலம் எண்டோதீலியம் connected this or servus membrane and like a momentum and mystery all fixed endothelium system. Next epithelium of blood of sensory. Epithelium this or sensory வந்து bone marrow, liver, lungs and organ and pituitary gland also center fixed the cell. Next reticulum வந்து lymphoid lymph and spine bone marrow this located in reticulum endothelium system. This is the central nervous system. The central nervous system of macrophages and the microvillia from the cyst of macrophages of brain. Lungs la வந்து எங்க present ஆயிருக்குன்னா the fixed endothelium வந்து this is macrophage present in the alveolus lungs. Subacute nerves வந்து இந்த fixed endothelium வந்து present ஆயிருக்கு. Next வந்து wanting reticulum endothelial cyst. The wanting reticulum endothelial cyst வந்து எங்க present ஆயிருக்குன்னா histiocytics. Fixed endothelial systemனா histiocytics. இந்த wanting endothelial systemனா histiocytics. Next இதில் 2 இருக்கு. First one free histocytic of blood and free histocytic of solid tissue. Free histocytic of blood வந்து neutrophils and monocyte with become the macrophage injury of infection இது பண்ணும். அந்த ஃப்ரீ ஹிஸ்டோரிக்ல பிளட் வந்து நியூட்ரோஃபில்ஸ் எங்கெங்க இது ஆர்ஜினேட் ஆகுதுன்னா நியூட்ரோஃபில்ஸ் மோனோசைட் விச் பிகம் த மைக்ரோஃபேக்ஸ் இன்ஜுரி ஆஃப் இன்ஃபெக்ஷன் இந்த ஃபங்க்ஷன் வந்து செய்யுது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஹிஸ்டோசைட் ஆஃப் சாலிட் டிஸ். இந்த ஃப்ரீ ஹிஸ்டோசைட் வந்து சாலிட் டிஸ் வந்து இது ஒரு ஃபிக்ஸ்டு ஹிஸ்டோசைட்டிக் ஆஃப் ஃப்ரம் இது வந்து கனெக்டிவ் டிஸ் இந்த அதர் ஆர்கன் வாண்டிங் செல் enter the circulation. இந்த enter the circulation வந்து இந்த கனெக்டிவ் டிஸ்ல வந்து ஃப்ரீ ஹிஸ்டோசைட்டிக் சாலிட் டிஸ் வந்து ஆர்ஜினேட் ஆகுது. நெக்ஸ்ட் ரெட்டிகுலம் எண்டோதீலியல் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் என்ன சொல்றாங்கன்னா ரெட்டிகுலர் எண்டோதீலியல் சிஸ்டம் வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அவர் பாடியில் வந்து ஃபங்க்ஷன் செய்யுது. நெக்ஸ்ட் வந்து இது மோஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பேகோசைட்டிக் ஃபங்க்ஷன், சிக்ரீஸ்னா பாக்டீரியா என்ஜைம், சிக்ரீஸா இன்டர்லைக்னஸ், சிக்ரீஸா டாம்பர் நியூக்ளியஸ் அண்ட் கலைன் டிரான்ஸ்பர் ஆஃப் க்ரோத் ஃபேக்டர் எக்ஸட்ரா இதில் ஃபங்க்ஷன் இருக்குது. இது ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பேகோசைட்டிக் ஃபங்க்ஷன். பேகோசைட்டிக் ஃபங்க்ஷனா மேக்ரோஃபேஜ் இஸ் லார்ஜ் பேகோசைட்டிக் செல் சொல்கிறாங்க. இது டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் பேகோசைட்டிக்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து செய்யுது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபாரின் பாடி மேக்ரோஃபேஜ் ஆஃப் பேகோசைட்டிக்ஸ் அண்ட் லெபார்ட்டரி ஆஃப் ஆன்டிஜன் ஃபார் ஆன்டிஜன் ஆஃப் ஆர்கானிசம். இந்த ஃபேகோசைட்டிக் ஃபங்க்ஷனை வந்து லெபார்ட்டரியில் ஆன்டிஜனை வந்து ஆர்கனைஸ் செய்யுது இந்த ஃபேகோசைட்டிக் ஃபங்க்ஷன். இது வந்து டி லிம்போசைட்டிக் அண்ட் பி லிம்போசைட். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் சிக்ரீஸ்னா பாக்டீரியல் ஏஜென்ட். இந்த திசுஸ் மேக்ரோஃபேஜில் பாக்டீரியல் ஏஜென்ட் என்னன்னா வில் கில் த பாக்டீரியா.
பண்ணுது. இது வந்து இம்பார்ட்டன்ட் பாக்டீரியா ஏஜென்ட் வந்து சூப்பர் ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் சூப்பர் ஆக்சைடு O2 OH2 not possible. Only super oxide na O2 minus. Hydrogen peroxide வந்து H2O2. Hydrogen ion OH minus. This is accident the protect the bacteria agent. Next வந்து secretes na internuclear. Internuclear 1 P and T lymphoid present ஆயிருக்கு. Internuclear வந்து 6 P lymphoid. இது வந்து P lymphocyte வந்து என்ன ஃபங்க்ஷன் ரெஸ்பான்ஸ் த பாடி. இன்டர்லைக்னஸ் வந்து 12. அது என்ன எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா டி ஹெல்பர் செல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்புறம் சிக்ரீஸ்னா டாம்பல் நியூக்ளியஸ் ஃபேக்டர். இது வந்து ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்க TNF. இதில் வந்து 2 இருக்குது. TNF வந்து ஆல்ஃபா, அது இம்யூனி ரெஸ்பான்ஸ் த பாடி. FNF பீட்டா வந்து வாஸ்குலர் ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட்டு சிக்னேஸா டிரான்ஸ்மிட்டிங் ஆஃப் க்ரோத் ஃபேக்டர். இந்த ஃபேக்டர் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து டிரான்ஸ்மிஷன் செல்லில் வந்து இம்யூனை சப்ரெஸ் பண்ணுறது. இதுக்கு நெக்ஸ்ட்டு சிக்ரேஸ்னா கலனி சிமுலேட்டிங் ஃபேக்டர். இந்த கலனி சிமுலேட்டிவ் வந்து MCSFன்னு சொல்கிறாங்க. இது வந்து க்ரோத் ஃபேக்டர் வந்து கிரானுலோசைட்டு அண்ட் மோனோசைட் அண்டு மேக்ரோஃபேக்ஸ் எக்ஸட்ரா. நெக்ஸ்ட் சிக்ரேஸ்னா பிளேட்டன் டிரைவ்டு க்ரோத் ஃபேக்டர். இந்த ரெட்டிகுலம் எண்டோதெலியஸில் வந்து இது வந்து பிளேட்டன் டிரைவில் வந்து இது வந்து ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா PDGF அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இது என்னென்ன டேமேஜ் பண்ணால் பிளட் வெசல் அண்ட் வாண்ட் ஹெலிங் இதை வந்து டேமேஜ் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த ரிமூவல் ஆர் கார்பன் பார்ட்டிகல் அண்ட் சிலிக்கான். இந்த மேக்ரோஃபேக்ஸ் வந்து கார்பன் அண்ட் பார்ட்டிகல் வந்து சிலிக்கானை வந்து என்டர் த பாடி பாடியில் வந்து அவங்க வார்த்தையில் என்ன பண்ணுறாங்க விச் என்டர் த பாடி. இந்த பாடியில் வந்து என்டர் ஆகுது சிலிக்கான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் ஸ்னைல் ஆர்பிசி ரெட்டிகுலம் எண்டோதெலியம் செல்லில் வந்து ஸ்ப்ளைன் டிஸ்ட்ராய் பண்ணி அந்த ஸ்னெல் ஆர்பிசி வந்து ரிலீஸ் ஹீமோகுளோபினை ரிலீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன ஃபங்க்ஷன்னா ஹீமோகுளோபின் ரிலீஸ் த பிரேக் ஆன் செல் ஆர் ஸ்னெல் ஆர்பிசி டிக்ராய்ட் த ரெட்டிகுலம் எண்டோதெலியம் செல். இந்த ஆர்பிஸ் வந்து டிக்ரேட் பண்ணி அது ரெட்டிகுலம் எண்டோதெலியத்தில் மாற்றுது. இது வந்து பிரேக் ஆன் செல் ஆஃப் ஸ்னெல். இதுதான் ஹீமோகுளோபினோட ஃபங்க்ஷன் ஆஃப் ரெட்டிகுலம் எண்டோதெலியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.